அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS அப்பா ஜோதிட சுத்திரம். AJS ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் 64 விதிகள். இப்போ இந்த ஜாதகத்திற்கு 32 வயசாகி கல்யாணம் ஆகல. இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிறத ஜோதிடத்தினுடைய பலவிதமான பரிணாம வளர்ச்சியில நாம் கிரகங்களை கொண்டு பலன் சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சக லக்னம். லக்னத்திலே ராகு, 7லே கேது. நாகதோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7லே இருக்கக்கூடிய கேது ரிஷபகேது. ரிஷபகேதுனா நீச்சகேது அப்படின்னு அர்த்தம். அப்படியானால் 7ஆம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவத்தில் மறைந்தார். 7ஆம் பாவ அதிபதி 12ஆம் பாவத்தில் மறைந்தார். இப்படி இருந்தா கலத்தர தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விதி இப்படி இருக்க, இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் இந்த கேதுவை நோக்கி நகர்ந்து வருவார். இந்த கேதுவானவர் சுக்கிரனை நோக்கி நகர்ந்து வருவார். ஆக கலத்திர காரகனாகிய 7ஆம் பாவ அதிபதியான சுக்கிரன் கேதுவை நோக்கி நகரும் பொழுது அங்கே தடை செய்கிறார். கேதுவும் சுக்கிரனை நோக்கி வருகிறார். அப்ப முதல் ஒரு 18 ஆண்டுகள்ல 18வது வருஷத்துல கேது இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் வருவார். அடுத்ததாக 36வது வருஷத்துல இந்த இடத்துல வருவார். அப்ப இங்கிருந்து மறுபடி இந்த சுக்கிரனை கடக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஓராண்டுகளை அவர் எடுத்துக்கொள்வார். அப்போ இவருக்கு திருமணம் எப்ப நடக்கும்? முதல் ரவுண்டு 12, 2வது ரவுண்டு 18னா 36. இவரை கடப்பதற்கு ஓராண்டு. 37 ஆண்டு முடிந்து 38வது ஆண்டில் தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். இது நாடி விதி என்று சொல்லுவார். இது பராசரை முறைதான். இந்த பராசர முறையை நன்கு கற்று தேர்ந்தால் ரத்தின சுருக்கமாக பலன் கூறும் முறை என்பதுதான் நாடி ஜோதிட விதி. நாடி ஜோதிட விதி என்று ஒரு விதி தனியா கிடையாது. பராசர முறையில் இருக்கக்கூடிய அந்த விதியை நாம் நன்கு குற்றமற கற்று தேர்வும் பொழுது, இப்ப கேதுங்கிறவரு 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 18 ஆண்டுகளாகவும் ஒரு சுத்து சுத்திட்டு வர்றதுக்கு. அப்ப 18 வருஷத்துல ஒரு சுத்து அங்க சுத்திட்டு வந்து 19வது வருஷத்துல கடந்து போயிட்டார். இப்ப மறுபடியும் அந்த கேது அங்கேதான் நிக்கிறார். மறுபடியும் 36வது வயசு மறுபடியும் இங்க வந்து மறுபடியும் இந்த சுக்கிரனை கடக்கிறதுக்கு ஒரு ஆண்டுனா 37வது வருஷத்திலே இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய கேது கடந்து இந்த பக்கம் போவார். அப்பதான் இவருக்கு கல்யாணம். இதுதான் ரத்தின சுருக்கமாக கூறக்கூடிய பலன்கள், நாடி ஜோதிடம் என்று பெயர். 7ஆம் பாவ அதிபதி 6ஆம் பாவத்தில் அமர்ந்து கேதுவை நோக்கி பயணிப்பதால் கேது தடையாக இருக்கிறார். அந்த கேதுவானவர் கோச்சார கதியிலே சுக்கிரனை கடந்து போக வேண்டும். எப்ப கடந்து போவாரு? 36 வயசுல தான் ரிஷபராசிக்கு வருவாரு. 37வது வயசுல தான் சுக்கிரனை கடப்பார். அப்ப 37க்கு மேலதான் இந்த ஜாதகருக்கு திருமணம். இது ஒரு விதி. நாம பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள், பராசர முறையில நம்ம பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட, லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி 6ல் மறைந்தான். இந்த சுக்கிரன் சுயசாரம் பெற்றுக்கொண்டார். எனவே அவருக்கு வீடு கொடுத்தவர் இங்கே செவ்வாயாக இருக்கிறார். அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் சுக்கிரனாக இருக்கிறார். செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் சூரியனாக இருக்கிறார். சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் புதனாக இருக்கிறார். புதனுக்கு வீடு கொடுத்தவர் சந்திரனாக இருக்கிறார். அப்போ 7ஆம் பாவாதிபதியினுடைய பலனை இறுதியாக தீர்மானிப்பவராக சந்திரன் இருக்கிறார். அவர் 9ஆம் பாவத்திலே பாக்யாதிபதியாக ஆட்சி பெற்றிருக்கிறார். 2ஆம் திருமண விதி அங்கே செயல்படுகிறது.
அப்போ இரண்டாம் திருமணம் தான் இவருக்கு முதல் திருமணம். என்ன காரணம்? 7ஆம் பாவ அதிபதியான கேது, 7ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கேது, நீச்ச கேது சந்திரனை தொடர்பு கொண்டார். அந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன் அந்த சாரத்துல நிற்கிறாரு. சந்திரனும் ஆட்சி பெற்று இருக்கிறார். மனோகாரகனாகிய சந்திரன் சாரத்தில் 7ஆம் பாவத்தில் நின்ற கேது மனோகாரகனாகிய பாக்யாதிபதியாகிய சந்திரன் சாரத்தில் இருப்பதால் இந்த கேது பகவான் நீச்ச பலனை சந்திரனுக்கு தருகிறார், ஜாதகருக்கு தருகிறார். அதுவும் பாதக ஸ்தானத்தில் இருந்து தருகிறார். எனவே கன்னி பெண் மனைவியாக வரமாட்டார். இதுதான் இந்த ஜாதகத்துக்கான விதி. இவருக்கு கன்னி கழிஞ்ச பொண்ணு தான் வருவா. 2வது தாரம், 2வது மனைவி அப்படின்னா அந்த பெண் 2வதாக இவருக்கு வாழ்க்கைப்படுவார் என்பது இந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய விதி. இது போன்ற ஒரு ஜாதகருக்கு எந்த விதி வேலை செய்யும், எப்பொழுது திருமணம் நடக்கும் போன்ற விதிகளை நீங்கள் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள். 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் ஜோதிடம் பார்க்க, ஜோதிடம் கற்க தொடர்பில் வரலாம். நீங்கள் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள், நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.